ஹாய் ஆல். நான் ஒரு மாதமாக பால்லேருந்து நிறைய ஆடை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது நிறையவே சேர்ந்துட்டு சரி இன்றைக்கி நெய் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சிட்டேன். ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி பட்டர் எடுத்துகிட்டு பட்டர்லேருந்து தான் நெய் காய்ச்சுவாங்க. ஆனால் இப்படியும் பண்ணலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நமக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம். ஆனால் அப்பப்போ அடிப்பிடிக்குதா இல்லையான்னு பார்த்து கொஞ்சம் கிண்டி விட்டால் போதும். இது இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை இல்லைனா முருங்கை இலை வந்து போடணும். பட்டர் எடுத்து பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணுறது வந்து குக்கிங் டைம் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம பட்டர் எடுத்த பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிரும். இது குக்கிங் டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். நெய்யை வந்து நல்லா சூடார விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் அழகாக மணலாக இருந்தது. இன்றைக்கி என்னோடய பேபி லஞ்சுக்கு கேரட் எக் ரைஸ். இதுக்கு வந்து சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, கேரட், அதுக்கப்புறம் முட்டைலாம் போட்டு சாட்டை பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிட்டு என் பேபிக்கு கொடுத்துட்டேன்.